ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வெங்கடேஷ். எனக்கு இப்பொழுது 24 வயது ஆகிறது. இன்னும் திருமணமாகவில்லை. சென்னையில் ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு சென்றேன். கம்பெனிக்கு பக்கத்திலேயே வீடு ஒன்றையும் வாடகைக்கு பிடித்திருந்தேன். என்னுடைய வீடு 2 தளத்தில் வீடு. அதில் கீழ் வீட்டில் கேரளத்து குடும்பமும் மேல் தளத்தில் நானும் தங்கியிருக்கிறேன். கீழ் வீட்டில் கணவன் மனைவி இருக்காங்க. அவகிட்ட ஒரு நாள் ரொம்ப பசிக்குதுன்னு சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டதுக்கு அவள் எனக்கு மாம்பழங்களை கொடுத்தாள். அதை எப்படி சாப்பிட்டேன் என்று சொல்கிறேன், முழுசா கேளுங்க. அவள் கணவனுக்கு ஒரு 45 வயது இருக்கும். அவர் சொந்தமாக ஆட்டோ ஒன்றையும் வைத்து டிரைவராக வேலை செய்து வருகிறார். அவருடைய மனைவியின் பெயர் பவித்ரா. அவங்களுக்கு 28 வயது இருக்கும். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். கணவன் தமிழ்நாடு, அவ கேரளா. கல்யாணம் ஆகாம இதை பார்க்குறவங்களுக்கு கடுப்பாகுமே, இவனுங்களுக்கு மட்டும் எப்படி பொண்ணு கிடைக்குதுன்னு. சரி சரி, வாங்க கதைக்கு போவோம். பித்ரா கணவன் ஆட்டோலோடு ஏற்றிக்கிட்டு கேரளா போனப்போ எப்படியோ அவளை மடக்கி காதல் திருமணம் செய்து கொண்டான். ஆரம்பத்தில் இந்த திருமணத்திற்கு பவித்ராவின் அப்பா விருப்பம் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவர்களுடைய இந்த விடாப்படியான காதலால் வேறு வழியின்றி டிரைவருக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டார். இந்த துக்கத்திலேயே அவரும் சில நாட்களிலேயே உயிரிழந்து விட்டார். அதன் பிறகு பவித்ராவும் அவருடைய கணவனும் இங்கே வாடகைக்கு குடி வந்தனர். தற்போது இவர்களில் வசிக்கும் வீட்டின் மாடியில்தான் நானும் வாடகைக்கு குடியிருக்கிறேன். பவித்ராவின் கணவனுக்கு குடிப்பழக்கமும் உண்டு. அவரும் தினமும் குடித்துவிட்டுதான் வீட்டிற்கே வருவார். நான் அவர்களின் வீட்டில் வாடகைக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகிவிட்டது. ஒரு நாள் அவர் என்னிடம் வந்து, உன் கம்பெனியில் ஏதாவது வேலை இருந்தால் என் மனைவியை அழைத்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் சரி, நான் கேட்டு சொல்கிறேன் என சொல்லியிருந்தேன். எங்கள் முதலாளிகிட்ட சொல்லி அவங்கள வேலையிலும் சேர்த்து விட்டேன். தினமும் பவித்ராவை அவர் கணவர் அழைத்து சென்று கம்பெனியில் விட்டுவிட்டு தன்னுடைய வேலைக்கு செல்வார். திரும்பவும் அவரே கம்பெனியிலிருந்து கூட்டிவிட்டு வீட்டுக்கும் வருவார். சில நேரங்களில் அவருக்கு ஏதாவது சவாரி வந்தால், வேறு எங்காவது சென்று விட்டால் அவர் என்னை அழைத்து செல்லுமாறு என்னையே கூட்டி வருமாறும் சொல்வார். நானும் சரி என்று அதை செய்து வந்தேன். எங்கள் கம்பெனியில் மொத்தம் 3 ஷிஃப்ட் இருக்கும். பவித்ராவை அடிக்கடி இப்படி கூட்டிக்கிட்டு வருவதும் போறதுமாக இருந்ததால் அவர்களுக்கும் எனக்கும் கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டது. நானும் அவர்களிடம் பேசி பழகவும் ஆரம்பித்தேன். கம்பெனியில் கூட நாங்கள் இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தோம். இப்படியே ஒரு 2 மாதங்கள் போனது. அவளிடம் நான் கொஞ்சம் நெருக்கமும் ஆனேன். அவளும் அவளுடைய அனைத்து பிரச்சனைகளையும் என்னிடம் கூறுவாள். அப்பொழுதுதான் தெரிந்தது பவித்ராவுக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையவில்லை என்று. கணவன் வேலையை முடித்து வீட்டுக்கு வந்தால் குடிச்சிட்டு தான் வருவாராம். அதுவும் நிதானம் இல்லாமல் இருப்பாராம். வந்ததுமே சாப்பிட்டு விட்டு தூங்கியும் விடுவாராம். அவர் வந்தாலே அவர் மீது மதுவாடை அடிக்குமாம். அந்த வாசனை பவித்ராவுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் தன்னுடைய குழந்தைகளுடன் வந்து ஹாலில் தூங்கி விடுவாள். இப்படியேதான் அவளுடைய வாழ்க்கையும் போய்கொண்டே இருந்தது. சில சமயங்களில் அவள் கணவன் குடித்து விட்டு வந்து பவித்ராவிடம் சண்டையும் போடுவாராம் என்று சொல்லி என்னிடம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாள். எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக ஆக அவர் என்னை தொட்டு பேசும் அளவுக்கு போனது. இரவில் அவளுடைய கணவன் தூங்கிய பிறகு வெளிப்பக்கமாக பெட்ரூம் கதவை சாத்திவிட்டு என்னை கீழே வரச் சொல்லி நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டு இருப்போம். சில நேரங்களில் இரவில் எனக்கு மெசேஜும் செய்து பேசுவாள். அப்போது எங்களுக்குள் நெருக்கம் அதிகமாக நானும் சில இரட்டை அர்த்தத்தில் பேச ஆரம்பித்தேன். மேலும் அவள் என்னிடம் பேசும்போதுதான் மனதுக்கு ஆறுதலாக இருக்கு என்று அடிக்கடி என்னிடம் சொல்வாள். நான் இந்த வீட்டிற்கு வந்த புதிதில் அவளை பார்க்கும்போது எனக்கு அவள் மீது எந்த விதமான ஆசையோ மோகமோ எதுவும் ஏற்படவில்லை. நார்மலாக ஒரு பெண்ணை பார்த்தால் எப்படி பேசுவோமோ அதே போலதான் நானும் பேசி பழகி வந்தேன். ஆனால் அவள் என்னுடன் நெருங்கி பழக பழக அவள் மீது என்னை அறியாமலேயே அவள் மீது எனக்கு ஒரு ஆசையும் வந்தது. அது காதலா அல்லது காமமா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவளுக்கு என் மீது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு நாள் செகண்ட் ஷிஃப்ட் முடித்து இரவு 12:30 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அவளுடைய கணவன் சீக்கிரமாகவே வந்து சாப்பிட்டு விட்டு படுத்து தூங்கிவிட்டார். படுக்கை அறையில் தூங்கி கொண்டிருந்தார். வீட்டுக்கு வந்து ஒரு 1/4 மணி நேரம்தான் இருக்கும். சரியாக 12:45 மணிக்கு எனக்கு மெசேஜும் செய்தாள். என்ன பண்ணுற, தூங்கிட்டியா என்று. சிறிது நேரம் கழித்து, இல்லை ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ தான் நான் வந்தேன், அவர் தூங்கிட்டாரா எனவும் நான் கேட்டேன். அவளும் தூங்கிவிட்டார், பையனும் தூங்குறான் என்று சொன்னாள். ஏன், உனக்கு தூக்கவில்லையா என நான் கேட்டேன். எனக்கு தூக்கம் வரவில்லை, அதான் உனக்கு மெசேஜ் பண்ணேன் என்று சொன்னாள்.
கீழே வாங்க பேசிக்கிட்டு இருப்போம் என்று சொன்னாள். நானும் ஏன் என்னாச்சு, இப்போதானே கம்பெனியிலிருந்து வந்தோம் என்று கேட்டேன். ஒன்றுமில்ல, எனக்கு தூக்கம் வரல, அதனால தான் பேசலாம்னு வர சொன்னேன் என்று சொன்னாள். நாளைக்கு லீவு தானே, அதான் வாங்க கொஞ்ச நேரம் பேசலாம் என்று சொன்னாள். நானும் சரி வரேன்னு சொல்லிட்டு கீழே போனேன். வெளியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டாக இருந்துச்சு. வெளியில் தின்ன மாதிரி உட்கார இடமும் இருக்குது. அதில் உட்காந்து தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ என்கிட்ட கேட்டா, நீ யாரையாவது லவ் பண்ணுறியான்னு. இல்லை, எனக்கு பொண்ணுங்கக்கிட்ட பேசக்கூட தெரியாது, அது எல்லாம் செட் ஆகாது, அதுவும் இல்லாமல் என்னையெல்லாம் யார் லவ் பண்ணுவாங்க என்று நானும் சொன்னேன். அப்படியெல்லாம் இல்லைடா, உனக்கு என்ன குறைச்சல் என்று சொன்னாள். விடுங்க, அது எதுக்கு இப்போ என்று நான் சொன்னேன். உங்ககிட்ட பேசும்போது தாண்டா எனக்கு மனசு கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ஆகுது. அவர் என்கிட்ட சரியாக பேசி சந்தோஷமாக கூட இருக்க மாட்டேன்டாண்டா, ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கு என்று மன வருத்தத்தோடு பேசினாள். நானும் விடுங்க, அதை நினச்சி வருத்தப்படாதீங்க என அவளிடம் ஆறுதலாக பேசினேன். உண்மையை சொல்லணும்னா நான் அவர் கூட எந்த விதத்திலும் சந்தோஷமாகவே இல்லைடா என்று சொன்னாள். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அதாண்டா உண்மை. கல்யாணமாகி 10 வருஷம் ஆகுது. கல்யாணமான 3 வருஷம்தான் நல்லா இருந்தோம். வர வர இப்படி குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. சண்டையும் அதிகமாக வர ஆரம்பிச்சது. அவர் மேலே எனக்கு வெறுப்பும் வந்துருச்சு. தினமும் குடிச்சிட்டு வராரு, போய் நேராக பெட்டில் படுத்துருவார். நான் என் பையனை கூட்டிக்கிட்டு வந்து ஹாலில் படுத்துக்குவேன். இப்படியே தான் என் வாழ்க்கை போய்கிட்டு இருக்குன்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பித்தா. நானும் கவலைப்படாதீங்க, உங்களுடைய நல்ல மனசுக்கு ஒன்றும் ஆகாது என ஆறுதல் படுத்தினேன். உங்களுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்க என்று தைரியம் கொடுத்தேன். உடனே அவளோ எனக்கு எல்லார் மாதிரியும் நானும் சந்தோஷமாக இருக்கணும்னு தாண்டா ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே இல்லாமல் போச்சு. அவள் குறைய சொல்லி அழ ஆரம்பித்தா. நானும் அழுவாதீங்கன்னு நெருங்கி உட்கார்ந்தேன். அவள் கண்களை துடைத்து விட்டு அவள் கையை பிடிச்சு ஆறுதல் கூறினேன். அவளுக்கு அந்த நேரத்தில் நான் கொடுத்த ஆறுதல் அவளுக்கு மிகவும் அதிகமான இணக்கத்தை தந்தது. அவள் என் மீது சாய்ந்து கொண்டிருப்பது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. யாரும் இல்லாத எனக்கு தெரியும் உன்னோட வழி என்னவென்று என்று நான் சொன்னேன். உடனே அவளும் அழ ஆரம்பித்தாள். நான் அவள் கண்களை மீண்டும் துடைத்து அழாதே என்று கூறினேன். அவள் கன்னத்தை பிடித்து கொண்டு அவளுடைய நெற்றியில் ஒரு முத்தத்தையும் கொடுத்தேன். நீ அழுவுறத என்னால் பார்க்க முடியல, அழாத என்று என் மார்பில் நான் அழைத்து கொண்டேன். நான் இருக்க உனக்கு என்று சொல்லி அவளை நான் ஆறுதல் படுத்தினேன். நான் சந்தோஷமாக இருந்து பல வருஷம் ஆச்சிடா என சொல்லி சொல்லி அவள் அழுது கொண்டே இருந்தாள். நான் உடனே அவளின் முகத்தை பிடித்து தூக்கி அவளுடைய உதட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தேன். அவளும் அதை உணர்ந்தாள். எந்த விதமான எதிர்ப்பும் சொல்லவில்லை. நான் அவளை இறுக்கமாக கட்டிப்பிடித்து மீண்டும் ஒரு முத்தத்தை கொடுத்தேன். அவளுடைய முகம் முழுவதும் கொடுத்தேன். அவளும் என்னிடம் மயங்கிவிட்டாள் என்று எனக்கு புரிந்து கொண்டது. நான் உடனே வீட்டுக்குள் செல்லலாமா எனவும் கேட்டேன். அவளும் சரியென சொல்லி என்னை வீட்டுக்குள் அழைத்து சென்றாள். ஹாலில் அவளுடைய குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது. படுக்கையறையில் அவனுடைய கணவன் மது போதையில் உறங்கிக் கொண்டிருந்தான். படுக்கையறைக்கு வெளியே தாப்பாலும் போடப்பட்டு விட்டது. அதனால் எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. திடீரென எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டேன். அவளோ மாங்காய் சாப்பிடுவியா அப்படின்னு கேட்டா. இல்லை, எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும் என்று சொல்ல அவளும் சிரித்து கொண்டே, மாம்பழம் இல்லடா, மாங்காயவே அழுத்தி அழுத்தி கொஞ்சம் பழமாக்கி சாப்பிடுன்னு சொன்னான். சரின்னு ரொம்ப பசியில் இருந்தனா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான், முதல்ல நீ கூடு அப்படின்னு வாங்கி சாப்பிட்டேன். அவள் சொன்ன மாதிரியே மாங்காயை அழுத்தி அழுத்தி பழமாக்கி சாப்பிட்டேன். சும்மா சொல்லக்கூடாது, செம்ம டேஸ்ட்டுங்க. உங்களுக்கு மாங்காய் பிடிக்குமா இல்லை மாம்பழம் பிடிக்குமான்னு சொல்லுங்க. குழந்தை ஹாலில் தூங்குவதால் நாங்கள் இருவரும் சோபாவில் இருந்தோம். அந்த நாளிலிருந்து எங்களுக்கு நெருக்கமும் அதிகமானது. அதன் பிறகு நாங்கள் இருவரும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அப்படி இருக்க ஆரம்பித்தோம். எப்போதெல்லாம் நாங்கள் இருவரும் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகிறோமோ அந்த வாரம் மட்டுமே நாங்கள் இருவரும் அனுபவிப்பதில்லை. மற்ற நாட்கள் எல்லாம் நாங்கள் இருவரும் தினமும் இருக்க ஆரம்பித்தோம். அவளுடைய கணவனும் குடிகாரன் ஆனதால் எங்களுக்கு அது ரொம்ப சாதகமாக போய்விட்டது. தினமும் நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தோம். எங்கள் இருவருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டதில் இருந்தே பவித்ராவுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்களும் தெரிய ஆரம்பித்தது. இந்த மாற்றங்களை அவருடைய கணவனும் கவனிக்க ஆரம்பித்தார். என்னதான் அவர் குடிக்கு அடிமையாக இருந்தாலும் கூட தன்னுடைய மனைவியின் சில நடவடிக்கைகளில் அவனுக்கு சந்தேகத்தையும் ஏற்படுத்தியது. ஒரு கட்டத்திற்கு மேல் தன் மனைவியின் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக
அவள் கணவன் என்னிடமே வந்து, என்னுடைய மனைவியின் நடவடிக்கையே சரியில்லை. உங்கள் கம்பெனியில் என் மனைவிக்கும் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா? என் மனைவி கூட யாராவது தகாத உறவில் இருக்கிறார்களா என என்னிடமே வந்து கேட்டார். அவருக்கு என் மீது சந்தேகம் வரவில்லை. ஆனால் தன்னுடைய மனைவி யாரோ கூட தகாத உறவில் இருக்கிறாள் என்பது மட்டும் அவருக்கு சந்தேகம் இருந்தது. காரணம், தன்னுடைய மனைவி அடிக்கடி செல்போனில் யாரிடமோ சிரித்து சிரித்து பேசுகிறாள் என்பது போல அவருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் அவர் தன்னுடைய மனைவியை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார். நான் இந்த விஷயத்தை அவளிடம் சொல்லிவிட்டேன். உன் கணவனுக்கு உன் மீது சந்தேகம் வந்தது. நீ அடிக்கடி என்னுடன் போனில் பேசுவதை அவர் கண்டுபிடித்து விட்டார். அதனால் அவர் உன்னை ரகசியமாக கண்காணிக்கிறார். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு என நான் முன்கூட்டியே அவளை எச்சரித்து விட்டேன். அதன் பிறகு அவள் போன் பேசுவதையும் நிறுத்திவிட்டாள். இது அவளுடைய கணவனுக்கு மேலும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. முன்பை விட தற்போது அவர் அதிகமாக குடித்துவிட்டு வந்து அவளோடு சண்டையிடவும் ஆரம்பித்தார். இப்படியே நாட்கள் செல்ல செல்ல இவங்களுக்குள் சண்டையும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அவர் குடியும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இதனால் பவித்ரா வாழ்க்கையையே வெறுத்து விட்டாள். ஒரு நாள் என்னை கம்பெனியிலிருந்து ஒரு வேலை விஷயமாக வெளியூர் அனுப்பினார்கள். நான் வெளியூருக்கு செல்வதை பவித்ரா விரும்பவில்லை. ஆனாலும் நான் போய்தான் ஆக வேண்டும். கம்பெனியில் ஒரு வேலை விஷயமாக என்னை வெளியூருக்கு அனுப்பினார்கள். ஒரு 3 நாள் வேலைதான். அதனால் நான் சென்றுவிட்டு வருகிறேன். ஒரு 3 நாள் மட்டும் பருத்துக்கொள், நான் உடனே வந்து விடுவேன் என்று சொல்லி நான் அவளை ஆறுதல் படுத்திவிட்டு நானும் வெளியூருக்கு சென்றேன். நாங்கள் இருவரும் தினமும் கம்பெனியிலேயே நீண்ட நேரம் பேசியும் கொள்வோம். வீட்டுக்கு வந்த பிறகும் தனிமையில் இருப்போம். இப்படி திடீரென்று ஒரு 3 நாட்கள் என்னை பிரிந்தது அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதனால் அவள் எப்பொழுதும் என்னுடன் போனில் தொடர்பிலே தான் இருந்தாள். அடிக்கடி நானும் இருவரும் பேசிக்கொண்டே இருந்தோம். வழக்கமாக இரவில் தான் அவளுடைய கணவன் குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவான். ஆனால் அன்றோ அவர் பகலிலேயே குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தார். அப்போது பவித்ரா என்னுடன் செல்போனில் பேசி கொண்டிருந்தார். அவள் பகலில் போன் பேசுவதை பார்த்த அவளுடைய கணவனுக்கு கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. உடனே, நீ இப்போ யார்கிட்ட பேசிக்கொண்டிருக்கிறாய்? யாரடி உன் கள்ளக்காதலன் என்று மதுபோதையிலேயே அவளை சரமாரியாக அடித்து உதைத்துவிட்டு அவர் வழக்கம் போல படுக்கை அறைக்கு சென்று தூங்கிவிட்டார். ஆனால் வழக்கம் போல அடியை வாங்கி கொண்டு அழக்கூடிய பவித்ராவோ இன்று ஆக்ரோஷமாகிவிட்டாள். எப்போதும் இரவில்தான் குடித்துவிட்டு வந்து தகராறு செய்யும் கணவன் இப்போது பகலிலேயே குடித்துவிட்டு தகராறு செய்கிறானே, இவரை கட்டிக்கிட்டு வாழ்க்கையே இழந்து விட்டோமே. இப்பொழுதுதான் நமக்கு வெங்கடேஷ் துணை இருக்கிறானே. கணவனின் கதையை முடித்துவிட்டு அவனை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என முடிவு செய்தாள். அதனால் தன்னுடைய கணவனின் கதையை முடிக்க வேண்டும் என எண்ணினாள். அவள் வைத்திருந்த ஒரு சுடிதார் சாலை எடுத்துக்கொண்டு தன் கணவன் தூங்கி கொண்டிருக்கும் போது அவரை நெறித்து கொன்றுவிட்டு அவர் தூக்கிட்டு இருந்தது போலவும், இவள் வந்து பார்த்தபோது அந்த ஷால் அருந்து விட்டது போலவும் ஒரு செட்டப் செய்து விட்டாள். அதன் பிறகு வெளியே வந்து அவள் கத்தி கத்தி கதறி கூச்சலிட்டு தன்னுடைய கணவனை காப்பாற்றுமாறு கதறி அழுது கூச்சலிட்டாள். அவளுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் உள்ளவர்கள் எல்லோரும் ஓடி வந்தார்கள். தன்னுடைய கணவன் குடும்ப தகராறின் காரணமாக அவர் தூக்கில் தொங்கிவிட்டார், அவரை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என அழுது புரண்டு நாடகமாடினாள். இதை கேட்ட அக்கம் பக்கத்தினர்களும் உடனடியாக வந்து பார்க்க அங்கு படுக்கை அறையில் மூச்சு போச்சு இல்லாமல் கிடந்தார். உடனடியாக ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆம்புலன்ஸும் உடனடியாக வீட்டுக்கு வந்தது. அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்று பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என அதிர்ச்சியான தகவலை சொன்னார்கள். இதை கேட்டதுமே பவித்ரா எதுவுமே தெரியாதது போல தன் கணவனின் உடலை கட்டிப்பிடித்து கதறி அழுது கொண்டிருந்தாள். இவ்வளவு சின்ன வயசுலேயே என்னை விட்டு போயிட்டீங்களே, இனி நான் இந்த குழந்தைய வச்சு நான் எப்படி வாழ போறேன் என்று கத்தி கதறி அழுது நாடகம் ஆடினாள். அதன் பிறகு உடலையும் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். சீக்கிரமாகவே இறுதி சடங்குகளை எல்லாம் செய்து நல்லடக்கம் செய்துவிட வேண்டும் என துரிதமாக பவித்ரா செயல்படவும் ஆரம்பித்தாள். இருந்தாலும் கூட அவள் கணவனின் உறவினர்களுக்கு இந்த தகவலை சொல்லியாக வேண்டுமே. அதனால் வேறு வழி இல்லாமல் அவருடைய அம்மாவுக்கு ஃபோன் செய்து, குடும்ப பிரச்சனையின் காரணமாக உங்களுடைய பையன் இறந்து விட்டார், தற்கொலை செய்து கொண்டார் எனவும் கூறினாள். இதை கேட்ட அவருடைய அம்மா பதறடித்து கொண்டு தன்னுடைய கணவனை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்தார்கள். வீட்டுக்கு வந்ததும் அவர்கள் படுக்கை அறைக்கு சென்று பார்க்க அங்கு பாதி அறுக்கப்பட்ட ஷால் ஃபேனில் தொங்குவதை பார்த்தாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு சந்தேகமும் ஏற்பட்டது. என்னுடைய பையன் உடலில் இருக்கக்கூடிய வெயிட்டுக்கு இந்த ஃபேன் எல்லாம் அவனுக்கு பத்தாது. அவன் இந்த ஃபேனில் தொங்கி இருந்தா கண்டிப்பாக ஃபேன் அருந்து கீழே விழுந்திருக்கும்.
அப்படி இருக்கும்போது என் பையன் எப்படி இந்த ஃபேன்ல தூக்குமாட்டி இறந்திருக்க முடியும்? அதற்கு வாய்ப்பே இல்லை என அவருக்கு சந்தேகமும் வந்தது. இதனால் அவர் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று தன்னுடைய பையனின் மனைவியான பவித்ரா மீது எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லி புகாரும் அளித்து விட்டாள். அதன் பிறகு போலீசார் உடனடியாக வீட்டிற்கு வந்து அவன் கணவனின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். மேலும் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து போலீசார் சிசிடிவி காட்சிகளையும் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றினார்கள். யாராவது பகல் நேரத்தில் அவளுடைய வீட்டிற்கு வந்து சென்றார்களா, இது திட்டமிட்டு கூலிப்படைகளை வைத்து செய்த ஒரு கொலையா என்ற கோணத்தில் விசாரணை செய்ய சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றியும் ஆய்வு செய்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் வீட்டில் யாரும் வரவும் இல்லை. அதன் பிறகு போலீசார் வந்து பிரேத பரிசோதனை அறிக்கைக்காக காத்திருந்தனர். அந்த அறிக்கையில் அவர் தூக்கிலிட்டு தற்கொலை செய்யப்படவில்லை, அவர் கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவும் வந்தது. மேலும் உடலில் சில காயங்கள் இருப்பதும் அதில் கூறப்பட்டிருந்தது. இதனால் போலீசாரின் சந்தேகம் முழுவதுமே அவள் பக்கம் திரும்பியது. அதன் பிறகு போலீசார் அவளை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்துச் சென்று அவர்களுடைய பாணியில் விசாரணையும் செய்தார்கள். மேலும் அவளுடைய செல்போன் நம்பரை வைத்து போலீசார் ஆய்வு செய்தார்கள். அப்பொழுதுதான் அவளும் நானும் அடிக்கடி செல்போனில் பேசி பழகி வந்ததும் எங்களுக்குள் தகாத உறவு இருப்பதையும் போலீசார் கண்டுபிடித்து விட்டார்கள். அதன் பிறகு போலீசார் தங்களுடைய பாணியில் அவளிடம் விசாரணை செய்ய அவள் தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டாள். தன்னுடைய கணவன் தினமும் குடித்துவிட்டு வந்து தன்னை அடித்து கொடுமைப்படுத்துவதாலும் தன்னுடைய தகாத ஒரு காதல் தன்னுடைய காதலனை திருமணம் செய்து கொள்ள தன்னுடைய கணவன் இடையூறாக இருந்ததால் தான் நான் அவரை கொலை செய்தேன் என்று அவள் ஒப்புக்கொண்டாள். போலீசார் எனக்கும் இதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை செய்தார்கள். ஆனால் அந்த சமயத்தில் நானோ என் கம்பெனியின் வேலை விஷயமாக வெளியூருக்கு வந்துவிட்டதால் எனக்கும் இந்த கொலைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதையும் போலீசார் உணர்ந்து விட்டார்கள். அதனால் இந்த கொலையை பவித்ரா மட்டுமே தனியாக தான் செய்தாள் என்பதையும் உறுதி செய்து கொண்டு அவளை கைது செய்து சிறையிலும் அடைத்து விட்டார்கள். தற்போது அவளுடைய குழந்தைகள் அனாதையாக உள்ளது. நான் இதிலிருந்து தப்பிக்க வேறு திருமணமும் பண்ணி கொண்டேன். இதை அறிந்து கொண்ட பவித்ரா என்னிடம் சண்டையிட்டார். நம்ம 2 பேரும் சேர்ந்து இருப்பதற்காகத்தானே நான் என் கணவனையே கொலை செய்தேன். ஆனா நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட, இதுக்கு என்ன அர்த்தம் என்று என்னை அவள் கண்டபடி திட்டினாள். நான் தெளிவாக சொல்லிவிட்டேன், என்னால் உன் பிள்ளைக்கு தந்தையாக எல்லாம் இருக்க முடியாது. உன்னை என்னால் 2வதாக திருமணம் செய்து கொள்ள முடியாது. நான் உன்னை உண்மையாக நேசிக்கவில்லை என்று சொல்லி நான் வந்துவிட்டேன். இப்பொழுதுதான் அவளுக்கு புரிந்தது அவள் எவ்வளவு பெரிய தப்பை பண்ணிவிட்டாள் என்று. இப்படி தவறான உடல் தேடலால் அவளுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, இந்த குழந்தையின் வாழ்க்கையும் தற்போது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு தவறான ஆசை, ஒரு கண நேர உணர்ச்சி, ஒரு மறைமுக உறவு, இவை ஆரம்பத்தில் சந்தோஷமாக தோன்றலாம். ஆனால் அதன் முடிவு பல உயிர்களின் நிம்மதியையும் வாழ்க்கையையும் சிதைத்துவிடும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம். கணவன் மனைவிக்குள் சண்டைகள், புரியாமைகள், வேதனைகள் இருக்கலாம். ஆனால் அதற்கான தீர்வு ஒருபோதும் தகாத உறவோ துரோகமோ வன்முறையோ ஆகக்கூடாது. இந்த கதையைப் போல ஒரு தவறு ஒரு மனிதனின் உயிரை பறித்தது. ஒரு பெண்ணின் வாழ்க்கையை சிறையில் முடித்தது. அந்த குழந்தை அனாதையாகி விட்டது. நம்பிக்கையை முற்றிலும் அளித்தது கள்ளக்காதல் அல்லது மறைமுக உணவுகள் சில நிமிட இன்பத்தை தரலாம். ஆனால் அதன் பின்னால் வரும் விளைவுகள் ஆயுள் முழுவதும் துன்பத்தை தரும். யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள். உணர்ச்சியில் முடிவு எடுக்காதீர்கள். கோபத்தில் செய்யும் தவறு வாழ்க்கையையே மாற்றிவிடும். மது பழக்கம் குடும்பங்களை சிதைக்கும் ஒரு விஷம். அதுபோல் துரோகம் உறவுகளை அழிக்கும் மிகப்பெரிய விஷம். நல்லொழுக்கம், பொறுமை, நேர்மை, கட்டுப்பாடு, இதுதான் வாழ்க்கையை காப்பாற்றும் உண்மையான பாலம். தவறான பாதை எப்போதும் அழிவிற்கே வழிவகுக்கும். சரியான முடிவுகள் மட்டுமே நிம்மதியான வாழ்க்கையை தரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே.